வணக்கம். இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். இப்போ 11.2ல நம்ம செகண்ட் ரோமன் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோமன்ல சொல்லிட்டேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணும்போது அதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருந்தது அப்படின்னா அதை 1/a எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா sin 3x. அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடலாம். sin x dx பண்ணா மைனஸ் cos x பிளஸ் c. இது வந்து ஃபார்முலா இல்லைங்களா? சரி, இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா sin 3x இருக்கு. இன்டகிரல் sin 3x dx இருக்கா? அப்ப இது எப்படி எழுதலாம்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்தா 1/a 1/a வேல்யூ 3. இப்ப சைன்னா என்ன, மைனஸா மாறிடும். மைனஸ் cos 3x பிளஸ் c. ஸோ எப்படி எழுதலாம்? மைனஸ் cos 3x by 3 பிளஸ் c. அவ்வளவுதாங்க. அடுத்தது இங்க பாருங்க, cos 5 minus 11x இருக்குங்களா? ஓகே, இப்போ cos இன்டகிரல் cos x ஓட ஃபார்முலா cos x பண்ணா பிளஸ் sin x பிளஸ் c. இது cos x க்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இதை கொஸ்டின்ல அப்ளை பண்ணலாம். இன்டகிரல் cos 5 minus 11x dx. இன்டகிரல் cos பண்ணா என்ன தெரியும் நமக்கு? அதுக்கு முன்னாடி நம்ம a இருக்கு இல்லையா, a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? a ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 11. காச பண்ணீங்க அப்படின்னா sin x. அப்ப x என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. 5 மைனஸ் 11x பிளஸ் c. மைனஸ் மேல எழுதிக்கலாம். மைனஸ் 1/11 sin 5 மைனஸ் 11x பிளஸ் c. அவ்வளவுதாங்க. அடுத்தது பாருங்க, கொசிகன் ஸ்கொயர் x இருக்கா? சரி, இன்டகிரல் cosecant square x dx அப்படின்னா மைனஸ் cot x பிளஸ் c. இது இதோட ஃபார்முலா. நமக்கு இங்க a இருக்குங்களா? அப்ப a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். நம்ம cosecant ஸ்கொயர் 5x மைனஸ் 7. ஏன்றது என்ன சொல்லிருக்கு? எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது கோஎஃபிஷியன்ட்னா ஏன்னு சொல்லுவோம். அப்ப a வேல்யூ 5 1/5. இப்போ cosecant என்ன ஃபார்முலா? மைனஸ் cot x. xனா இது ஃபுல்லாவே x. 5x minus 7 plus c. So minus 1/5 cot 5x minus 7 plus c. நான் மைனஸ் நான் முன்னாடி எழுதிக்கிறேன். அவ்வளவுதாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணிருக்கோமா இல்லையான்றது உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ.